அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். குற்றவாளிகளை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்றால் 2 வகைப்படும். ஒன்று, மனிதர்களுடைய நடத்தைகளிலே குற்றம், மனிதர்களுடைய குணத்திலேயே குற்றம். இன்னொரு வகை, மனிதனே மொத்தமாக குற்றவாளியாகவே வாழ்வான், குற்றவாளியாகவே இருப்பான். ஆண்டவர் இவர்களை குறித்து தான் சொல்கிறார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது என்று. நாம் யார்? குற்றவாளிகளை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நாம் யார் என்று கேட்கின்றார். ஆகவே குற்றவாளிகளை தீர்ப்பதற்கு நாம் யார் என்றால், மனிதர்கள் நமக்கு விரோதமாக நாம் செய்கின்ற குற்றங்களை, அந்த நபரை, அந்த மனிதனை நாம் மன்னிக்கலாம் அல்லது குற்றம் சொல்லலாம். அதுவும் தேவனிடத்தில் தான் சொல்ல முடியும். மன்னிப்பதற்கு மட்டுமே அதிகாரம். ஆனால் இந்த நாட்டுக்கு விரோதமாகவோ, சமுதாயத்திற்கு விரோதமாகவோ, அல்லது வேறு யாருக்கும் விரோதமாக செய்யும் ஒரு குற்றங்களை, அந்த குற்றம் செய்த மனிதனை நாம் எப்படி குற்றவாளிகள் என்று தீர்க்க முடியும்? எப்படி கர்த்தர் குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு மனிதனுடைய நடத்தையும் மனிதனையும் 2 வகையாக பிரித்திருக்கிறாரோ, அப்படி இந்த உலகத்திலே அவர் 2 வகைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒன்று, குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் நீதிமன்றங்கள் மூலம் நீதிபதிகள் வழியாக விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் உண்டு. இது வேதமும் இந்த அதிகாரத்தை நீதிபதிக்கு அளித்துள்ளது. இன்னொன்று, சபை தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஜனங்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களை அதிலிருந்து விலக்கி நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு சத்தியத்தை போதிப்பது தான் சபை தலைவர்களுடைய செயல், சபை தலைவருடைய பணி. இதுதான் தேவன் சொல்கிறது. ஆனால் சபை தலைவர்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருக்க வேண்டும். அப்படியே தீர்க்கப்பட்டாலும் கூட வேதம் பழைய ஏற்பாட்டு காலம் நியாயப்பிரமாண சிலம் தான் சொல்லுகிறது 2-3 சாட்சிகளாலே தீர்க்கப்பட வேண்டும் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது இல்லை. கர்த்தர் மட்டுமே மன்னிக்கக்கூடியவர். ஆமென். ஆகவே இன்றைக்கு சபை தலைவர்கள் ஜனங்களை நல்வழிப்படுத்த மட்டுமே வேண்டும் என்றும் குற்றப்படுத்தக்கூடாது, குற்றவாளிகளாக இருக்கக்கூடாது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் ரோமர் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்கிறார், மற்றொருவனுடைய வேலைக்காரனாகிய குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானிக்கே அவன் உத்தரவாகி அவன் நிலைநிறுத்தப்படுவார்கள். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. ஆகவே நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. அந்த அதிகாரம் தேவனுக்கு உரியதே. ஆனால் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேதம் அனுமதித்துள்ளது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சங்கீதம் 82 நாம் முழுமையாக வாசித்து பார்த்தால் அதை தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஆகவே இன்றைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், பரிசேயர்கள் போலவே இன்றைக்கு இருக்கிறார்கள். மற்றவர்களை குற்றப்படுத்துவதாகவும் இருக்கிறார்கள். பரிசேயர்கள் ஆயக்காரர்களை குற்றப்படுத்தியதை நாம் லூக்கா புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்ப்போமானால், பரிசேயன் நின்று, தேவனே, நான்
பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை சோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறான். மற்றவர்களை குற்றம் சொல்லிவிட்டு தேவனை சோத்தரிக்கும் போது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே இன்றைக்கு சபை தலைவர்கள் விஷயத்திலையும் நாம் இரண்டு வகைப்படும். ஒன்று, தேவனால் அழைக்கப்பட்டு அல்லது தேவனிடத்திலே அவர்கள் தாங்களை முழுமையாக அர்ப்பணித்து தேவனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்திலே அந்த சபை தலைவர்களுக்கு கீழ்ப்படியலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் கள்ள சபை போதகர்களுக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் அதை கள்ள தீர்க்கதரிசிகளை நாய் என்றும் அவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்கள் என்றும் அவர்களை தேவனுக்கு கீழ்ப்படியார்கள் என்றும் அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் பரிசுத்தமானதை குடாதேயுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் என்றால் யார் என்றால் நாம் நடத்தையிலே அதிசயத்திலே கண்டுபிடித்து கொள்ளலாம். தேவனை விடவும் தன்னை மேன்மையாக சபைகளை காட்டிக்கொள்கிறவர்கள், தேவனுக்கு மட்டும் பணி செய்யாமல் உலகத்துக்கு பணி செய்கிறவர்கள், அதாவது வேலை பார்த்து கொண்டு ஊழியம் செய்வது, வியாபாரம் பிஸ்னஸ் வர்த்தகம் செய்து கொண்டு தேவனுக்கு ஊழியம் பார்ப்பது, இரண்டு எஜமானுக்கு ஒரே நேரத்திலே ஊழியம் பார்க்க முடியாது என்பதை தேவன் திட்டவட்டமாக சொல்லியுள்ளார். அல்லது மோசமான நடத்தைகள், இன்றைக்கு பரிசேயர் சொன்னாரே 3 காரியங்கள், பரிகாரர்கள், அப்படிப்பட்ட பரிகாரர்களாக இருக்கிறவர்கள், அநியாயக்காரர்களாக இருக்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள் இருக்கிறலாம். அவர்கள் நடத்தையின் மூலம் இவர்கள் உண்மையான போதகர்கள் அல்ல, இவர்கள் உண்மையான சபை தலைவர்கள் அல்ல என்பதை நாம் எளிதில் தீர்மானித்து விடலாம். ஆகவேதான் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று மட்டும், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்பதை மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பரிசேயர்கள் ஆண்டவரையே குற்றப்படுத்தினார்கள். ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தும்போது பெயல்செபூலின் ஆவியினால் இதை நடத்துகிறான் என்று குற்றப்படுத்தியவர்கள். ஆகவே பரிசேயர்களை பொறுத்தவரைக்கு அவர்கள் வேதத்தை தெரிந்து வைத்திருந்தாலும் தேவனை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஆகவே பரிசுத்தமானதை பரிசேயர்களுக்கு கொடுக்கக்கூடாது. பரிசுத்தமானது என்பதனால் நாம் விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. தேவனுக்கு நாம் பரிசுத்தமாக கொடுக்க வேண்டியது காணிக்கை. உன் சகோதரனை குற்றவாளி என்று நினைத்து கசப்போடு இருந்து காணிக்கையை கொடுக்காதே, அவனோடு ஒப்புரவாகிவிட்டிருந்து காணிக்கையை கொடு. ஆகவே உங்கள் காணிக்கையை சபைத்தலைவர்களுடைய உண்மையான சபைத்தலைவர்களுக்கு கொடுங்கள். தேவன் உங்கள் காணிக்கைகளை ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். குற்றத்தை தீர்க்கிறவர் தேவன்தான் என்பதை இந்த நாள் செய்தியின் மூலம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.